ஈர்ப்பு விதியின் மூலமா எதுவுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு பிடிச்ச ஒரு நபரை நம்ம வாழ்க்கையில ஈர்க்கணும் அப்படின்னா, அதுக்கும் நீங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தலாம். நம்ம எண்ணங்கள் இருக்கிற ஒருத்தரை நம்ம எப்படி ஈர்க்க முடியும்? தனக்கு பிடித்த ஒரு நபரை ஈர்க்கிறதுக்கு வெறும் ஈர்ப்பு விதியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது என்னென்ன முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க அதுக்கு தகுதியான மனநிலையோடு இருக்கீங்களா? அதுக்கு தேவையான எண்ணங்கள் என்ன? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான், நீங்க ஒரு நபரை உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாகுது. ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு அதுக்கு உண்டான வழிகள் தெரிஞ்சா போதுமே. ஏன் மனநிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பொருளை ஈர்க்கும்போதோ, ஒரு பணத்தை ஈர்க்கும்போதோ, அதில எமோஷன்ஸ் அதாவது உணர்வுகள் அப்படின்றது உங்க சைடுல மட்டும் தான் இருக்கும். இன்னொரு சைடுல அது ஒரு பொருளாவோ, இல்ல ஒரு பணமாவோ பார்ப்பீங்க. ஆனா, நீங்க ஒரு மனிதரை உங்க வாழ்க்கையில ஈர்க்கணும்னு நினைக்கும்போது, அது உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அது 2 பக்கமுமே இருக்கும். அப்போ நீங்க அதுக்கு தகுதியான மனநிலை வச்சுக்கிட்டா மட்டும் தான் ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில ஈர்க்க முடியும். அதுக்கான தகுதிகள் என்னென்னன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். இதை தொடர்ந்து அடுத்து பார்ட் 2 வீடியோல ஒரு நபரை ஈர்க்கிறதுக்கு உண்டான ஈர்ப்பு விதிகள் முறைகள் என்ன? அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்? அதுக்குரிய வழிமுறைகள் என்னன்றதை நான் தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோல நீங்க உங்க மனதளவுல தயார்படுத்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். முதல் விஷயம், நீங்க ஒருத்தரை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க லைஃப்ல வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க ஆல்ரெடி வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க ஒரு நண்பர் இருக்கிறீங்கன்னா இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. இல்ல அவங்க என் வாழ்க்கை துணை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி வேற ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகாத ஆளா இருக்கணும். ஏன்னா நீங்க ஈர்க்க விரும்புகிற நபர் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் ஈர்க்க முயற்சி பண்ணுறது எத்திக்கலாகவும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் சைட்லையும் சரி, எந்த விதத்துலையும் அது ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் முதல் கவனிக்க வேண்டியது, அந்த நபர் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த முயற்சியை கைவிடுறது சரின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது, நீங்கள் ஈர்க்க நினைக்கிறீங்க இல்லையா, அந்த நபர் ஏன் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான காரணம் இருக்கணும். ஒரு நண்பர் ஈர்க்க நினைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களுக்காக, இல்லை அவங்களுடைய உதவிக்காகவோ, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க நம்ம ஈர்க்க நினைக்கிறோம். இல்லை நம்ம அவங்கள லைஃப் பார்ட்னராக பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆவாங்க, அவங்க வந்தால் உங்கள் லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். ஒரு நபரை நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் சரியாக இருந்தால் அந்த நபரை உங்கள் லைஃப்பில் ஈர்க்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் கான்ஷியஸ் அதுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு பிடிச்ச விஷயத்த, ஒரு காரணத்தோடு இருக்கிற விஷயத்தை தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். முக்கியமாக சொல்லணும், முயற்சிகள் தொடர்ந்து எடுப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சரியான காரணத்தோட ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் ஈர்க்க முயற்சி பண்ணுங்கள். எப்போவுமே சரியான நோக்கம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு சரியான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும். அதே மாதிரி ஒரு நபர் நம்ம லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய நோக்கம் எப்பவுமே சரியாக இருக்கணும். நம்ம தேவைகளுக்காக, நம்மளுடைய ஆசைக்காக, நம்மளுடைய விருப்பங்களுக்காக மட்டும் ஒரு பர்சனை நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, அவங்களுடைய கம்ஃபர்ட் லெவல் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு அது நல்ல இன்டென்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போக முடியாது. நல்ல எண்ணம் வேணுன்றதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் தானே. ஏன் இதெல்லாம் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் முயற்சிகள் ஆரம்பிக்கும்போது, அதாவது ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தவறான எண்ணமோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோல் ப்ராசஸே அது கெடுத்துரும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. உங்கள் எண்ணம் சரியானது தானா, அந்த நம்பரை தப்பான நோக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் இதோட இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கடைசி விஷயம், இது உணர்வுகள் அதிகமாக சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க உங்கள் எண்ணங்களில் நீங்கள் ரொம்பவே உண்மையாக இருக்கணும். அதாவது நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்களோ அதில் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆழமாக அந்த உண்மைத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பர்சனை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்க முடியும். நீங்கள் ஈர்க்க நினைக்கிற விஷயம் வெறும் பொருளோ பணமோ கிடையாது. முழுக்க முழுக்க உணர்வுகள் சம்மந்தப்பட்டது அப்படின்றனால இதில் எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். நான் இப்போ சொன்ன இந்த 4 விஷயங்கள்லையுமே நான் எங்கேயுமே உங்களுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த நபர் சரியாக வருவாங்கன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டியது உங்கள் உணர்வுகள் சரியாக இருக்கா, உங்கள் எண்ணங்கள் சரியாக இருக்கா, அதுக்கு உங்கள் உணர்வுகள் தகுதியாக இருக்கான்னு தான் செக் பண்ணியிருக்க சொல்லியிருப்பேன். காரணம்னு கேட்டால், ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் இது முடியாதுன்னு எந்த விஷயம் கிடையாது. அது மாதிரி எந்த நபரை நீங்கள் ஈர்க்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது உங்களால் முடியும். எங்கே நீங்கள் வேறுபடுறீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் அளவிலையும் உங்களுடைய உண்மைத்தன்மையிலும் தான். அப்போது அதை செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா அந்த பர்சனை நீங்கள் சரியாக ஈர்க்க முயற்சி பண்ணன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை திரும்ப செக் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த பர்சனை ஈர்க்கிறது, அதுக்கு உண்டான வழிகள் என்ன, ஈர்ப்பு விதியில் அதுக்குண்டான ப்ராக்டிசஸ் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, அதாவது உங்களோட இப்போ உறவு முறைகள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கணும், இல்லை அதுக்கான லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு புரியல என்னோட உறவுகளுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். நன்றி.